இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு. நியூ இயர் ஆரம்பிக்க போது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடந்த வருடங்களில் சிலருக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் இல்லை நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும், அதை விடணும் அப்படின்றதுக்காகவும், அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுடைய மனசில் பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணால் மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் வரக்கூடிய வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எப்படி ஒரு வாரம் தான் அது இருண்டு போகுது. ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி வந்துச்சு, எதனால தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் நாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்திலேயே மனித சமூகத்திலேயே நியூ இயர் அப்படின்றதுக்கான புத்தாண்டுல தீர்மானங்கள் நிறைவேற்றணும், புதிய புதிய தீர்மானங்களை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை முதலாக உலகத்துல பின்பற்றியவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னாக்க, தற்கால யூரோப்பில் இருக்கக்கூடிய உலகில் முதல் நாகரிகமாக பார்க்கக்கூடிய மெசபடோமியன் நாகரிகத்தில் இருந்து பாபிலோனியர்கள் தான் இதை முதலாக பின்பற்ற ஆரம்பித்திருந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 4000 வருடங்களுக்கு முன்பு இருந்து. ஆனால் அதே நேரத்தில் புத்தாண்டு அப்படின்றதுக்காக சில பல விசேஷங்களையும் சில பல விழாக்களையும் கொண்டாடியவர்களும் இவர்களே. இதில் முக்கியமான விஷயம், இவர்களுடைய காலகட்டத்தில் ஜனவரி அப்படின்ற ஒரு மாதமே கிடையாது. ஆனால் எப்படி இவங்க மாதத்தை கணக்கு பண்ணாங்க அப்படின்னாக்க, வசந்த காலம் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, குளிர்காலங்கள் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்குதுல, அந்த வசந்த கால துவக்கம் அவர்களுடைய காலகட்டத்தில் மார்ச் மாதமாக இருந்தது. அந்த மார்ச் மாதத்தில் இருந்து தான் புதிதாக பயிர்களை நடவு செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே அவர்களுடைய ஆண்டின் துவக்கம் மார்ச் மாதமாக இருந்திருக்கின்றது. வருடத்தின் துவக்கமான மார்ச் மாதத்தில் அகிடு என்கின்ற கடவுளிற்கு இவர்கள் திருவிழாக்கள் எடுத்திருந்திருக்கின்றனர். இந்த திருவிழாக்கள் ஏறக்குறைய 12 நாட்கள் நடந்திருக்கு. இந்த திருவிழாவின் போதுதான் தங்களுக்கான தலைவனை, தங்களுக்கான மன்னனை அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கடந்த ஆண்டு விவசாயத்தில் என்னென்னலாம் நமக்கு நடந்துச்சு, அதற்கு கடவுளுக்கு நன்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகவும், ரெண்டாவது வரக்கூடிய காலங்களில் விவசாயம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்றதுக்காக கடவுளுக்கு நேர்த்தி கடன்கள் வேறு வைக்கப்பட்டன. அதே நேரத்தில் தங்களது தலைவனை தேர்ந்தெடுத்தாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த தலைவன்கிட்ட விவசாயம் செய்யணும், இந்த விவசாயம் செய்வதற்கு எனக்கு இதெல்லாம் நீங்கள் எனக்கு கடனாக கொடுங்க, இந்த கடனை இப்படி நான் திருப்பி உங்களுக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி அந்த அகிடு என்கின்ற திருவிழாவில் வருடத்தின் துவக்கத்தில் பாபிலோனியர்களால் உறுதிமொழி செய்து கொடுக்கப்பட்டது. இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் புதிதாக உறுதிமொழி எடுத்துக்கணும், இட் மீன்ஸ் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாபிலோனியர்களுக்கு அடுத்து சமகாலத்திற்கு முன்னதாக, அதாவது கிமு 46ஆம் ஆண்டுல ஜூலியஸ் சீசர் அப்படின்றவர் லைட்டாக தங்களது நாட்காட்டியில், கேலண்டரில் சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து வருடத்தின் துவக்கமாக ஜான்வரி அப்படின்ற மாதத்தை அவர் அறிமுகப்படுத்தி இருந்திருக்கின்றார். ரோமானியர்களின் கடவுளான ஜானஸ் என்கின்ற கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், அதே நேரத்தில் ஜானஸை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் கொண்டாடப்பட்டது என்று கூறப்படுகின்றது. ரோமானியர்களின் நம்பிக்கைப்படி ஜானஸ் அப்படின்ற கடவுளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ஃபேஸ் இருக்கு, ஓகேங்களா. ஒரு முகம் எதிர்காலத்தை நினைவு கூறும் விதமாகவும், இன்னொரு முகம் வருங்காலம் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற விதமாகவும் அவர்களுக்கு 2 முகங்கள் வைத்து வழிபட செய்திருந்திருக்கின்றார்கள். ரோமானியர்கள் வருடத்தின் துவக்கமாக ஜான்வரியை அறிமுகப்படுத்தி ஜானஸ் கடவுளுக்கு எதிர்காலத்தில் நடந்த கஷ்டங்கள் வருங்காலத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இனி வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் அந்த கடவுளுக்கு முன்னாடி சில வேண்டுதல்களை வைத்து அதற்காக தங்களிலிருந்து சில தியாகங்களை செய்தார். இவ்வாறு ரோமானியர்கள் ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன்ஸ் உறுதிமொழி எடுத்துட்டு இருந்திருக்காங்க, வேண்டுகோள்கள் விடுத்துட்டு இருக்காங்க, அதற்காக தியாகங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதன் மூலமாக நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் வந்திருக்கலாம் என்று கூட பார்க்கப்படுகின்றது. புத்தாண்டின் முதல் நாளில் கிறிஸ்தவ சமயங்களில் வாட்ச் நைட் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய இரவு நேர சேவைகள் நடத்தப்பட்டது. அந்த இரவு நேர சேவைகளில் புதிதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதே நேரத்தில் விசேஷமாக ஜப கூட்டங்கள் அன்றைய காலகட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது புரோட்டஸ்டன்ட் தேவாலயங்களில் இது சிறப்பு வழிபாட்டு முறையாக பின்பற்றப்பட்டு வந்தது.
அதே நேரத்தில் 1740ஆம் ஆண்டு மெத்தடிசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை முதலாக அறிமுகப்படுத்திய ஜான் வெஸ்லி என்கின்றவர் உடன்படிக்கையை புதுப்பித்தல் என்கின்ற ஒரு சேவையை வேற அறிமுகப்படுத்தி இருந்திருக்கின்றார். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமயத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் தாங்கள் செய்த தவறுகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கும் எதிர்காலத்தில் இதை போல் தவறுகள் இனிமேல் நிகழக்கூடாது அப்படின்றதுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் ஒரு வாய்ப்பாக புத்தாண்டின் முதல் நாளை அவர்கள் கொண்டாடி கொண்டு இருந்தனர். ஸோ இப்படி தான் புத்தாண்டுக்கு முதல் நாள், நியூ இயருக்கு முதல் நாள் வந்து ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் மக்களிடையே பரவலாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. நியூ இயர் வரப்போது, நீங்கள் உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷனாக இந்த வருஷம் என்ன எடுத்துக்க போகிறீங்க, கடந்த வருஷம் என்ன எடுத்தீங்க, அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சா முடியலை அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள்